students and parents, welcome back to my future YouTube channel. நான் Professor Sonia Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில தான் வந்து பிஃபார்ம், டிஃபார்ம், அப்புறம் ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ், ஃபார்ம் டி 3 இயர்ஸ் கோர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை யூனிவர்சிட்டிலயும் இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் வந்து பிஃபார்ம் கோர்ஸ் பத்தின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து போட்டிருக்கேன் தெளிவா. அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மேம் ரேண்டம் நம்பர்னா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின எல்லா டீட்டெயிலும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணீங்கன்னாவே அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு வரும். சோ இதை கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கா, அங்க வந்து போயிரும். சோ இங்கேயே பாத்தீங்கன்னா ஃபார்மசி ப்ரோக்ராம்ஸ் பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி 6 இயர்ஸ், ரேண்டம் நம்பர் பப்ளிஷ்ட் ஆன் 10/8/2026 இருக்கு. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ண வேண்டியதுதான். கிளிக் பண்ணீங்கன்னா சோ எதுக்கெல்லாம் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பிஎஸ்சி தெரிஞ்சுக்குங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் வொகேஷனல் குரூப்புக்கும் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது போக பிஃபார்ம், ஃபார்ம் டி, டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த மூணுக்குமே ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இத வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோ என்டர் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். இதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்க ரேண்டம் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ அதை வச்சு நீங்க எந்த கேஸ்ல வருவீங்க, எல்லா அப்ளிகன்ஸுக்கும் ரேண்டம் நம்பர் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ரேண்டம் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎம்இ கவுன்சிலிங்க்கு வருமா, பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வருமானு? நோ, பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரேண்டம் நம்பர் கிடையாது. இந்த டிஎம்இ கோர்சஸ்க்கு ரேண்டம் நம்பர் கிடையாது. அது போக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, மேம் கவுன்சிலிங் கோடு கொடுப்பாங்களா, ஒவ்வொரு காலேஜுக்கும் இன்ஜினியரிங்க்கு எப்படி கோட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளோட பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு கோட் இருக்கா, காலேஜ் கோடு அப்படின்னு? நோ காலேஜ் கோடு. அதாவது அந்த காலேஜ் போட்டு அதுல எவ்வளவு சீட்டு அப்படிங்கிற அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா காலேஜ் கோட் எல்லாம் கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிஃபார்ம் இப்படி இருக்கிறது வந்து நியூ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல அப்ளை பண்ணியிருந்தீங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கும். ஓகே, சரி வாங்க ரேண்டம் நம்பர்னா இப்ப என்னன்னு பாத்திரலாம். ரேண்டம் நம்பர்ங்கிறது வந்து கம்ப்யூட்டரால ஜெனரேட் பண்ணப்பட்ட ஒரு யூனிக் நம்பர். ஓகேவா? இந்த நம்பர் வந்து ஒரு அப்ளிகண்ட் கொடுத்தா இன்னொரு அப்ளிகண்ட்டுக்கு அதே மாதிரி இருக்காது. சோ ரேண்டம் நம்பர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா, கார்த்திக் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட இது பேர் தான் மெரிட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல ரேங்க் லிஸ்ட்ல மெரிட் ரேங்க், அந்த மெரிட் ரேங்க் கம்யூனிட்டி வைஸ் வந்து என்ன 1, 2, 3ன்னு கொடுத்திருக்காங்களா, அதே மாதிரி இந்த ஜெனரல் ரேங்க் கொடுத்திருக்காங்களா. சோ அந்த மாதிரி இந்த மெரிட் ரேங்க்ங்கிறது உங்களோட மார்க்ஸ். அந்த மார்க்ஸ்க்கு ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 4,83,726 அப்படின்னு சொல்லி ரேண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த பிரியாங்கிற நேமுக்கு. அடுத்தது கார்த்திங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 16,02,945 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மெரிட் ரேங்க் ஒன்னே தான். அப்போ எது வந்து கம்மியான ரேண்டம் நம்பர் இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சோ இங்க பாருங்க, இது வந்து அப்ளிகேஷன் நம்பரோ மெரிட் ரேங்கோ கட் ஆஃப் மார்க்கோ வச்சு இது போடுறது இல்ல, இது டை பிரேக்குக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன டை பிரேக் அப்படின்னு கேக்குறீங்களா? சோ டை பிரேக் அப்படிங்கிறது வந்து பிரேக்னா என்ன, உங்களது எதையெல்லாம் வச்சு டை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ உங்க பிரியாங்கிற ஸ்டூடெண்ட், கார்த்தி ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்டோட ஹை பெர்சன்டேஜ் பயாலஜில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அதை பார்ப்பாங்க. அடுத்தது அதுவும் சேமா இருக்கு அப்படின்னா அடுத்தது கெமிஸ்ட்ரியில மார்க் எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சோ அதுவும் சேமா இருக்கு அப்படின்னா 4th ஆப்ஷன் சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. சோ அடுத்தது இந்த 4th ஆப்ஷன் சப்ஜெக்டும் 2 பேரும் சேமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து யாரு ஓல்டர் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
10 20 30 மெம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டரே அவங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து மேனுவல் கிடையாது. யாருமே ஒரு பர்சன் வந்து இதுக்கு இதுக்கு ரேண்டம் நம்பர் கொடுக்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் சில கிரைட்டீரியாஸ் அவங்க வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்து அதுவே கொடுக்கக்கூடிய ரேண்டம் நம்பர் தான். ஸோ இது எந்த பார்ஷியாலிட்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கறதா இந்த ரேண்டம் நம்பர். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போட்டிருக்கிற எல்லா கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ரேண்டம் நம்பர் வரும். இது ஜஸ்ட் ஃபார் செக்கிங் தான். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஃபுல்லா எந்தெந்த சீட்டு யாரு கிடைக்குங்கிறது எல்லாம் தெரியும். ஸோ ஒரு ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அது எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இங்க பாத்தீங்கன்னா இப்ப கிரைட்டீரியா சொல்ல மெரிட் மார்க் 2 பேர் சேமா இருக்காங்க. பயாலஜில பாத்தீங்கன்னா 97% ஸ்டூடெண்ட் ஏ கொடுத்திருக்காங்க, 96% தான் ஸ்டூடெண்ட் பி வாங்கியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து 96% 2 இருக்கு. ஃபோர்த் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 95% சேமா இருக்கு. ஸோ இங்க டேட் ஆஃப் பர்த்தும் சேமா இருக்கு. சோ ஆனா எது மட்டும் டிஃபரெண்டா இருக்கு இந்த இடத்துல, பயாலஜி வந்து 97% இங்க 96%. சோ இது ஒரு டை பிரேக். சோ இத வந்து எடுத்துப்பாங்க. அப்போ யார் வந்து முன்னாடி இருப்பாங்க, இந்த ஸ்டூடெண்ட் ஏ வந்து முன்னாடி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் பி வந்து அதுக்கப்புறம் வருவாங்க. சோ இதுதான் ரேண்டம் நம்பர். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க எல்லாத்துக்கும் ரேண்டம் நம்பர்னா என்னன்னு. யூனிவர்சிட்டியில ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆயிருச்சு. சோ யாரெல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணீங்களோ அவங்க போய் உங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து ரேண்டம் நம்பர் செக் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.